மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா கேசரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 3/4 கப்பு சேமியா எடுத்துருக்கிறேன், 3/4 கப்பு சர்க்கரை, 6 முந்திரி உடச்சி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக கேசரி கலர் ஆரஞ்சு கலர் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 ஏலக்காய், தேவையான அளவு நெய், 2 கப்பு தண்ணி. நம்ம சேமியா எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவு தண்ணி 2 கப்பு எடுத்துக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம நெய் நல்லா காஞ்சிடுச்சு. சேமியாவை வறுத்துக்கலாம். நம்ம இது பாயாசம் செய்கிற சேமியா. நம்ம அணில் சேமியா அந்த மாதிரி கூட எந்த சேமியாவில் வேணாலும் இந்த கேசரி செய்யலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். அதை நல்லா வறுபட்டு இருக்குது. நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ சேமியா எடுத்த கப்புலேயே நான் தண்ணி 2 கப்பு ஊற்றிக்கிறேன். நான் இப்போ இதில் கலர் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். நல்லா கலர் பவுடர் கரையிறதுக்கு நல்லா கிண்டி விட்டுறோம். நான் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேமியாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வெந்தவுடனே நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். எப்போ பார்த்தாலும் நம்ம ரவையில் தானே நம்ம கேசரி செய்வோம். இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் சேமியாவில் நம்ம அதிகமாக பாயசம் மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவோம். பால் பாயாசம் அந்த மாதிரி. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இன்னும் தண்ணி நல்லா சுண்டனோடனே நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதில் தண்ணிலாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை போட்டுட்டாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சர்க்கரை போட்டோடனே இன்னும் மெல்ட் ஆகிடும். அது இப்போ 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை சேர்த்துடலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம முந்திரி தாளிச்சுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். நான் நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ முந்திரியை சேர்த்துக்கிறேன். அதில் கோல்டன் ப்ரௌன் அது வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 ஸ்பூன் நெய் இருந்தாலும் இந்த கேசரியை சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம ரவா கேசரிக்கு நிறையா நெய் ஊற்றணும். இது அந்த அளவுக்கு நம்ம நெய் ஊற்ற தேவையில்ல. 2 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். சூப்பராக இருக்கும் இந்த சேமியா கேசரி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக தண்ணிலாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய சேமியா கேசரி ரெடி ஆகிடும். பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சேமியா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு கிண்ணத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். நான் சேமியா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.